கனியின் சந்தனமுல்லை பாகம் 4. நள்ளிரவு 12 மணி. ஒரே மையான அமைதி. அந்த இரவு நேரத்தில் ஊரின் எல்லைப்புறத்தில் உடுக்கை அடித்தபடி யாகம் நடத்தி கொண்டிருந்தார் கோடாங்கி. அந்த ஆன்மாவின் பிடியிலிருந்து அந்த ஊரையும் அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுவதற்காக கோடாங்கி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு குடம் தண்ணீர், அதில் மந்திர சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு அம்மன் சன்னதிக்கு கொண்டு வருமாறு கூறினார். கோடாங்கி சொல்வதைப் போல ஊர் பொதுமக்கள் அனைவரும் செய்தனர். ஆனால் தமையேந்தி மந்திர சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்திற்கு பதிலாக சாதாரண எலுமிச்சம்பழத்தை குடத்தில் போட்டு கோயிலுக்கு கொண்டு வந்து வைத்தார். பஞ்சபூதங்களையும் வேண்டி கோடாங்கி யாகத்தை நடத்த அகோர ஆத்மா ஊருக்குள் வரத் தொடங்கியது. மிகுந்த சத்தத்துடன் காற்று பலமாக வீசியது. மண்ணும் இலையும் சுழன்று புழுதி மேலெழுந்து வர கோடாங்கி யாகத்தை நிறுத்தவில்லை. கோடாங்கியைச் சுற்றி மந்திர வளையம் இருப்பதினால் அந்த ஆத்மாவால் கோடாங்கியை நெருங்கக்கூட முடியவில்லை. ஆத்மா தனது சக்திகளைக் கொண்டு மந்திர வளையத்தை அழிக்க முடிவு செய்தது. தண்ணீர் நிறைந்த மண் குடங்களை தன் பார்வையாலே உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு குடம் மட்டும் மெல்ல மெல்ல உடைந்து நீர் வெளியேறியது. கோடாங்கி அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. மந்திரத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருந்தார். குடத்திலிருந்து வெளியேறிய நீரானது அங்கு வரையப்பட்டிருந்த மந்திரக்கட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அழித்தது. பாதுகாப்பு வளையம் அழிக்கப்பட்டதினால் அந்த ஆன்மாவானது அதிக கோபத்துடன் கோடாங்கியை தாக்கியது. பேய் அடித்த அடியில் கோடாங்கி நிலைகுலைந்து போனான். அவ்வளவு அடியை வாங்கிய பின்பும் அவர் உடலில் உயிர் மட்டுமே ஒட்டி கொண்டிருந்தது. தனது உயிரை காப்பாற்றுவதற்காக தன் கையில் வைக்கப்பட்டிருந்த மந்திர தாயத்தை, அதில் இருக்கும் சக்தி மொத்தத்தையும் எடுத்து அந்த அகோர ஆத்மாவை ஒரு குடுவைக்குள் போட்டு அடைத்தான் கோடாங்கி. தன் உயிரே போனாலும் பரவாயில்லை, அந்த பேயை பிடிக்க வேண்டும் என்று தனது கையில் இருக்கும் மந்திர கயிறுகளை அறுத்ததினால் இனிமேல் அவரால் குறி சொல்ல இயலாது. பிறர் உயிரை காக்க தன் இனத்தின் அடையாளமான அருள்வாக்கு சொல்வதையே இனி அவரால் தொடர முடியாமல் போனது. பேயிடம் நிறைய அடி வாங்கியதால் கோடாங்கி நிலைகுலைந்து போனார். அந்த ஆன்மாவை ஒரு குடுவைக்குள் போட்டு அதனை தன் பேகில் எடுத்து வைத்தார். காலையில் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஊரின் எல்லைப்பகுதியில் இருக்கும் எல்லை பிடாரியம்மன் கோவிலுக்கு வந்தார்கள். அங்கு கோடாங்கி மயங்கிய நிலையில் இருந்தார். ஊர் மக்கள் தண்ணீர் தெளித்து எழுப்பினார்கள். அப்பொழுது அவன், உங்கள் ஊருக்கு வரும் அந்த பேயை நான் பிடித்து விட்டேன் என்று கூறினார். அருகில் இருந்த சிலர் கோடாங்கியை ஒரு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை கொடுத்தனர். கோடாங்கி செய்த இந்த செயலுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் தங்களால் முடிந்த பணத்தை கொடுக்க முன்வந்தனர். ஊர் தலைவர், கோடாங்கிக்கு இவ்வளவு பணமா என்று அந்த பணத்தில் முக்காவாசியை எடுத்துக்கொண்டு கால்வாசியை கொடுத்தான். இதனை தெரிந்து கொண்ட கோடாங்கி, நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று தலைவரோடு வாக்குவாதம் செய்தான். தலைவருக்கு கோபம் வந்ததால் கோடாங்கி தவறான பழியை சுமத்தப்பட்டு ஊர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டான். கோபத்தில் அந்த ஊர் மக்களுக்கு கோடாங்கி சாபம் கொடுத்தார். இரவு 10 மணிக்கு மேல் யார் இந்த எல்லைப்பிடாரியம்மன் கோவிலுக்கு வந்தாலும் அவர்கள் பலியாகி விடுவார்கள் என்று கூறிவிட்டு அவன் அந்த ஊரை விட்டே சென்று விட்டான். கோடாங்கி தன் இருப்பிடத்தை நோக்கி செல்லும் வழியில் அந்த குடுவையானது கீழே விழுந்து விட்டது.